வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல் அப்படிலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன் பார்க்குறோம். அதாவது 25ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரையில் உள்ள ஜனவரி மாதத்தில் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசி பொறுத்தவரையில் புதன் பலமாக செயல்படுறதுனால புத்திசாலித்தனம் நல்லாயிருக்கும், பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி உங்கள் பார்வை இருக்கிறதுனால மன அழுத்தம் வரும், கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாம் கூடும். சுக்கிரன் ஆதரவு இருக்கிறதுனால சமூக உறவுகள் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மேம்பாடு அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவோட நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்கான ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் இருக்கும் மிதுன ராசி பொறுத்தவரையில். ஒரே நேரத்தில் மனசில் பல விஷயங்கள் ஓடுங்க, முடிவு எடுக்கிறதுக்கு லேட் இருக்கும். அதனால் என்னென்னா குழப்பமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் யோசனை கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு நிதானமாக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ பக்கோட இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா கேட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றமான வாரமாக இருக்கும். நல்ல நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல நாளாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய நாள் சனிக்கிழமை. எழுதுறதுல பேசுகிற துறையில் இருக்கிறவங்க, அதாவது லாயர் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும். மேலதிகாரிகள்லாம் உங்கள் கருத்தை தெளிவாக சொல்ல முடியும் உங்களால். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் பற்றிய ஏதாவது முயற்சி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல உங்களுக்கு முடிவு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஆனால் இது பணமாக மாறுமான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலேவாக தான் மாறும், பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சீரான வருமானம் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன செலவுகள் அடிக்கடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆன்லைன் செலவுகள், இல்லை ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, இல்லை கம்யூனிகேஷன் செலவுக்கு, அதாவது செல்ஃபோன் ரீசார்ஜ், அது இது மாதிரியான ஃபோனுக்கு அது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க. சகோதரர்கள்கிட்ட எல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் நல்ல கலகலப்பாக இருக்கும். திருமண பேச்சுகள் கூட கொஞ்சம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்கும். கவனமான நாள் எது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அது சனிக்கிழமையாக இருக்கும். சனிக்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நரம்பு சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தூக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் சின்னதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லா ரெஸ்ட் எடுத்து தேவையான நேரத்தில் தூக்கம் நல்லா பண்ணி உங்களுக்கு பண்ணிங்கன்னா, கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொபைல் பார்க்குறத குறைங்க. தியானம், மூச்சு பயிற்சி செய்கிறது நல்லது. குறுகிய தூர பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேலை சம்மந்தமாக எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை புதன் பகவான் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல ஒரு வழி ஏற்படுத்தி தரும். பச்சை காய்கறியை நீங்கள் தானம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பச்சை கலரில் ட்ரெஸ் பண்ணுறது உங்களுக்கு இந்த வாரம் ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் கொஞ்சம் சிறந்தவே இருக்குங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பண வரவு சராசரியாக இருக்கும், எந்த ஒரு விஷயமும் இல்லை. குடும்பத்துலேயும் ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் இந்த வாரம். உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு வெற்றி தரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஜாஸ்தி பேசி மாட்டிக்காமல் அடுத்து என்ன நடக்கணுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாமல் நிதானமாக பேசி யோசனை பண்ணி பேசுங்க. ஒரு வார்த்தையும் உங்கள் பேச்சு உங்களோட இந்த வாரத்தை சிறப்பாக கடக்கிறதுக்கு உதவும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ கேட்டதுக்கு. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நம்ம சொல்ல போகிறோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.